अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானாலே மயர்வரம் அதினமரம் பெற்ற திருமங்கையாழ்வார் திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டு வருகின்ற கிரமத்திலே வடநாட்டு திருப்பதிகளை அனுபவித்து பிறகு தொண்டை நாட்டிலே திரு எவ்வளூர் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவனை அனுபவிக்கின்றார். ஷாலிஹோத்திர மகர்ஷி என்பவருக்கு பிரத்யக்ஷமான எம்பெருமான். அவரிடத்திலே நாம் கிடப்பதற்கு தகுதியான உள் எவ்வுள் என்று கேட்க அவர் காட்டின இடத்திலே அவன் சயனித்துக் கொண்டானான். ஆயினாலே அந்த ஊருக்கே எவ்வுள் ஊர் என்ற பெயர் ஏற்பட்டது என்று சொல்லுகின்றார்கள். அங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவனுக்கு வீரராகவன் என்பது திருநாமம். வீரராகவ பெருமாள் என்றே அந்த திருக்கோவிலிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுக்கு திருநாமம். சயன திருக்கோலத்திலே ராமபிரான் எழுந்தருளிருக்கின்ற திவ்ய தேசம் என்று நாம் கொள்ளுவோமானால் இரண்டு திவ்ய தேசங்கள், ஒன்று தொண்டை நாட்டிலே இருக்கக்கூடியதான திரு எவ்வளூர், மற்றொன்று திருப்புல்லணை என்று சொல்லப்படுகின்ற திருப்புல்லாணி என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான். அது பாண்டி நாட்டிலே இருக்கக்கூடிய திவ்ய தேசம். அங்கேயும் ராமபிரான் சயன திருக்கோலத்திலே எழுந்தருளிருக்கிறான். இந்த எம்பெருமான் இவன் யார் என்றால், இவன் ராமனாக அவதரித்த காலத்திலே ராவணனை அழித்த சரித்திரங்கள் அதையெல்லாம் முதல் 2-3 பாசுரங்களிலே தெரிவித்தார். அவனே கண்ணனாக அவதரித்தான் என்கிறதை 3வது பாசுரத்திலே அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி என்று திருமங்கையாழ்வார் இப்பதிகத்திலே அருளி செய்தார் அல்லவா. அந்த கண்ணபிரானும் கூட ஒரு விரோதியை அழித்தான். எப்படி சீதை பிராட்டியை அடைவதற்கு தடையாக இருந்த ராவணனை அழித்தானோ அதே போல கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்னை பிராட்டியை அடைவதற்கு தடையாக இருந்த எருதுகளையும் கூட அழித்தான் கண்ணபிரான் என்று அப்படி சேர்த்தியாக நாம் கொள்ளும்படியாக அப்படி ஒரு சரித்திரத்தை நமக்கு 4வது பாசுரத்திலே காட்டி அருளுகிறார். நம்பி நம்பெருமான் எந்ததம் ததம் பெருமான் எவ்வுள் கிடந்தானே. நப்பின்னை பிராட்டி எப்படிப்பட்டவள் என்றால் பந்து அணைந்த மெல்விரலாள் என்று சாதாரணமாக இலக்கியங்களிலே கூட பெண்களை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது அந்த பெண்களானவர்கள் எப்பொழுதும் கையிலே பந்தை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுவது அது கவிகளுடைய மரபு. அதை இங்கேயும் தெரிவிக்கிறார். நப்பின்னை பிராட்டி அவள் எப்படிப்பட்டவள் என்றால் பந்து அணைந்த மெல் விரலாள் என்று மிகவும் மெல்லியதாயிருக்கக்கூடிய பந்தை அப்படியே வைத்துக் கொண்டு விளையாடுகிறாளாம். அது பந்தை அடித்தால் கூட அவளுடைய கைகளெல்லாம் கன்றி போகின்றனவாம். அப்படிப்பட்ட மென்மையை உடையவள் என்று தெரிவிக்கிறார். ஆண்டாளும் கூட திருப்பாவியிலே நப்பின்னை பிராட்டியை பற்றி தெரிவிக்கின்ற பொழுது பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாடா செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து தரவாய் என்று அப்படி அழைத்ததாக ஆண்டாள் அழைத்ததாக அங்கே நாம் திருப்பாவையிலே பார்க்கிறோம். அந்த பந்தார் விரலி என்கிற சொல்தான் இங்கே இப்படி பந்தணைந்த மெல்விரலாள். அவள் பாவை, அப்படிப்பட்ட பெண். அவள் காரணத்தால் என்றால் அந்த நப்பின்னை பிராட்டியை அடைய வேண்டும் என்கிற காரணத்தினாலே என்ன செய்தான் என்றால் வெந்திரல் ஏறு ஏழும் வென்றவேந்தன். வெந்திரல் ஏறு என்கின்றார். அதாவது அந்த நப்பின்னை பிராட்டியினுடைய தகப்பனாரான கும்பர் என்கிறவர் அவர் 7 எருதுகளை வளர்த்து வந்தாராம். இந்த 7 எருதுகளும் மிகவும் முரட்டு ஆவேசம் பொருந்திய முரட்டு எருதுகளாம். அந்த எருதுகள் அருகிலேயே ஒருவரும் நெருங்க முடியாது. அதிலேயும் கண்ணபிரான் தங்களை அடக்க வருகிறான் என்று தெரிந்தவுடனே அவர்களிடத்திலே இன்னும் சில அசுரர்கள் வேறு ஆவேசித்து விட்டார்களாம். கம்சனாலே ஏவப்பட்ட அசுரர்கள் யாரேனும் கூட அந்த எருதுகள் மேலே ஆவேசித்திருக்கலாம்.
இப்படி அசுராவேசம் பொருந்திய எருதுகள் 7ஆம். அந்த 7 எருதுகளைத்தான் வெந்திரல் ஏறு 7 என்று தெரிவித்து அந்த 7ம் வென்றவேந்தன் என்றால் அந்த 7 எருதுகளையும் அவன் அடக்கிவிட்டான். அதாவது நப்பின்னை பிராட்டியை தழுவிக்கொள்வதாகவே நினைத்து அந்த 7 எருதுகளையும் ஒரே காலத்திலே தழுவிக்கொண்டான். அந்த தழுவிக்கொண்ட பொழுது அவன் அணைத்துக் கொண்ட அந்த இறுக்கத்தாலேயே அந்த 7 எருதுகளும் மாண்டு விட்டன என்று சுவையாக காட்டுவார்கள் வியாக்கியாதாக்கள். அப்படி வெந்திரலேரேழும் வென்றவேந்தன், அப்படி அவைகளெல்லாம் ஜெயித்தவனான கண்ணபிரான். அவனுக்கு வேறு என்ன பெருமை என்றால் அவன் விரிபுகழ் சேர் நந்தன்மைந்தனாகவாகும். விரிபுகழ் சேர் என்றால் உலகம் நிறைந்த புகழை உடையவனாக நந்தன் இருந்தான், நந்தகோபன். அவனுக்கு கிடைத்த புகழ் யாருக்கு கிடைத்தது? உந்த யாவனின் உரைப்பனின் செங்கேழ் விரலின் கடைக்கண்ணின் காட்ட இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நந்தன் பெற்றனன், நல்வினையில்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றலனே என்று சொல்லும்படியாக அந்த நந்தகோபர் மிகவும் புகழ் படைத்து விட்டார். எதனாலே? இப்படி கண்ணனை பிள்ளையாக பெற்று அந்த மகிழ்ச்சியெல்லாம் அவரே அனுபவித்தபடியினாலே அவருக்கு விரிபுகழ் சேர் நந்தன், அந்த நந்தனுடைய மைந்தனாக வாகும் என்றால் நந்தனுடைய மைந்தனாக கண்ணபிரான் ஆனான் என்று பொருள். எதற்கு இப்படி சொல்ல வேண்டும் என்றால் முன்னடிகளிலே நப்பின்னை பிராட்டியை பற்றி சொல்லி இருக்கிறபடியினாலே அதற்கு சேர பொருள் கொள்ளுகிற பொழுது இப்படி இவன் நந்தன் மைந்தனாக ஆனபடியினாலேதான் அந்த நப்பின்னை பிராட்டியை இவன் மனம் புணர்ந்து கொள்ள முடிந்ததாம். இல்லை என்றால் இவனுக்கு நப்பின்னை பிராட்டியை மனம் புரிந்து கொடுக்க மாட்டார்களாம். ஏனென்றால் அந்த நப்பின்னை பிராட்டி என்பவள் நந்தகோபருடைய மைத்துனராயிருந்த கும்பர் என்கிற, அதாவது யசோதைவளுடைய சகோதரரான கும்பர், அவளுடைய பெண்ணாம் அவள். ஆக இவளை மணந்து கொள்ள வேண்டுமானால் அவளை மணந்து கொள்வதற்கு முறையுள்ள பிள்ளையாக இவன் வந்து பிறக்க வேண்டும் அல்லவா? ஆகையினாலேதான் என்ன செய்தான்? வசுதேவருடைய பிள்ளையாக மதுரா நகரத்திலே பிறந்திருக்க செய்தேயும் ஒருத்தி மகனாய் பிறந்தவன் ஓர் இரவிலேயே அங்கிருந்து புறப்பட்டு ஒருத்தி மகனாய் இங்கே யசோதை மகனாய் வளர்ந்தான். எதற்காக என்னால் அப்பொழுதுதானே யசோதையினுடைய சகோதரரான அந்த கும்பருடைய மகளான நப்பின்னை பிராட்டியை நாம் மனம் புரிந்து கொள்ள முடியும் என்பதனாலே. ஆகையினாலே நந்தன் மைந்தனாக ஆனபடியினாலே அவன் வெந்திரலேரேழும் வென்றான் என்று அந்த நப்பின்னை பிராட்டிக்காக 7 எருதுகளை வென்றான் என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன்தான் எந்தை தந்தை தம்பெருமான் என்று நமக்கெல்லாம் எந்தையாக இருக்கிறான், நமக்கு பாட்டனாக இருக்கிறான், நமக்கு எல்லா உறவு முறையுமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற இடம் எது என்றால் அவன்தான் எவ்வுள் கிடந்தானே என்று திரு எவ்வுளூர் என்கிற திவ்ய தேசத்திலே அவன் சயனித்திருக்கிறான் என்று இந்த 4வது பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 5வது பாசுரத்திலே அவன் இருக்கிற சயன திருக்கோலத்தை நினைத்தவாறே கண்ணபிரானாக, அதாவது உலகங்களை எல்லாம் வயிற்றிலே வைத்துக் கொண்டு ஆலிலே சயனித்துக் கொண்டிருந்தான் அல்லவா எம்பெருமான். அந்த காட்சியும் ஆழ்வாருக்கு நினைவு வந்தது. அதை 5வது பாசுரத்திலே அருளி செய்கின்றார். சாலநாளும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணனெண்ணில் நீரமார் வண்டுண்டு வாழும் நெய்தலம் தன்கடனி ஏலனாரின் பயன்புறவில் எவ்வுள் கிடந்தானே. இந்த திருவள்ளூரிலே திரு எவ்வுளூரிலே சயன திருக்கோலத்திலே கிடப்பவன் யார் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், பாலனாகி ஞாலமேழும் உண்டு என்று உலகங்களை எல்லாம் பிரளயம் கொள்ள வந்த பொழுது ஒரு பாலகனாகி சிறு குழந்தையாக ஆகி ஞாலமேழும் உண்டு ஓர் ஆலிலையில் சால பள்ளி கொள்ளும். நன்றாக, சாலா என்றால் என்ன? மிகவும் அழகாக பள்ளி கொண்டிருந்தான். அப்படி பள்ளி கொண்டிருந்த காலத்திலே அவன் இருந்த அழகு அந்த கரார விந்தேன அதாவது பதார விந்தம் முகார விந்தே வினிவேசயந்தம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அழகான ஸ்லோகங்களாலே. அப்படி அவன் சயனித்துக் கொண்டிருந்தானான். அதைத்தான் சால நாளும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணன். அப்பொழுதும் கூட அவனுக்கு பரத்துவத்திற்கு இலக்கணமான அந்த தாமரை கண்கள் இவனே பரம்பொருள் என்று காட்டிக் கொடுக்கும்படியாக அந்த ஆளிலே இருந்த குழந்தைக்கும் கூட அந்த தாமரை கண்கள் அவனுடைய அந்த பரத்துவத்தை காட்டிக் கொடுத்தது அல்லவா? அதை தெரிவிக்கின்றார். சால நாளும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணன் எண்ணில்
அவன் யார் என்று எண்ணி பார்த்தோமானால் அவன்தான் எவ்வளவு கிடந்தான். இந்த அங்கே ஆளிலே கிடந்தான், இப்பொழுது எவ்வளூரிலே கிடக்கிறான் என்று. என்றைக்கோ ஆளிலே கிடந்தவனை நாம் சேவிக்க முடியாது, இப்பொழுது சேவிக்கலாம் என்றால் அது என்றைக்கோ காலம் கடந்து விட்டது. ஆனால் அவனை இப்போது சேவிக்க வேண்டும் என்றால் எங்கே சேவிப்பது என்று நீங்கள் திண்டாட வேண்டாம். எவ்வளூருக்கு சென்றால் அவனை சேவிக்கலாம் என்பது போல அவன்தான் எவ்வளவு கிடந்தான் என்று தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த எவ்வளூர் அது எப்படிப்பட்டது என்றால், நீலமார் வண்டு உண்டு வாழும் என்றால், நீலமார் வண்டு உண்டு வாழும் நெய்தல் அந்தன் கழனி என்று அங்கே நிறைய வயல்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த வயல்களிலே பயிர்கள் எல்லாம் அப்படியே பூத்து குலுங்குகின்றன, அங்கே நிறைய செடி கொடிகள் எல்லாம் இருக்கின்றன என்று இயற்கை காட்சிகளை எல்லாம் வர்ணிக்கிறார். நீலம் என்ற நீலோத்பலம் என்கின்ற மலராம், அதிலே வண்டுகள் எல்லாம் படிந்து அவற்றை உண்ணுகின்றனவாம். நீல மேக வண்ணனான எம்பெருமானையே இங்கே நீலம் என்று சொல்லுவதாகவும், அவனை அனுபவிக்கின்ற ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் வண்டுகள் என்று சொல்லுவதாகவும் சுவாபதேசத்திலே நாம் பொருள் கொள்ளலாம். நீலமார் வண்டு உண்டு வாழும், அப்படி இருக்கக்கூடிய இடமானது. அதற்கு மேலே நெய்தல் அந்தன் கழனி என்று அங்கே நெய்தல் நிலங்கள், மிகவும் அழகான கழனிகள், அதிலே ஏலம் நாரும் பைம்புறவு என்றால் எங்கும் ஏலக்காய் வாசனை வீசுகின்றதாம். அங்கே அப்படியெல்லாம் நல்ல சமிருத்தியான ஒரு இயற்கை வளங்களை உடைய அப்படிப்பட்ட அந்த எவ்வளூர் என்று அந்த எம்பெருமானுக்கு தகுதியான ஊர் என்று சொல்லுவதற்காக இப்படி அந்த ஊரினுடைய பெருமையை சொல்லி, அப்படிப்பட்ட எவ்வளூரிலே என்றோ எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் என்று இந்த பாசுரத்திலே அனுபவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.